வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஆழமானது. உண்மையான வெற்றினா என்ன? அது வெளியில இருக்கா இல்ல நமக்குள்ளேயே இருக்கா? இத பத்தி ஒரு சக்தி வாய்ந்த ஞானத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த அருமையான சிந்தனைகள் எங்கிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தெய்வீக திரட்டு அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து தான். இதிலிருந்து தான் நாம் இந்த விஷயத்த புரிஞ்சுக்க போறோம். நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வெளியில இருக்கிறவங்க இல்ல சூழ்நிலை தானே நாம ஈஸியா சொல்லிடுவோம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்மளோட மிகப்பெரிய போரே நமக்குள்ளதான் நடந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பேசப் போற எல்லாத்துக்கும் ஆதாரம். சரி, அப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம். நடக்கவே நடக்காது, இது சாத்தியமே இல்ல அன்னு நாம நினைக்கிற விஷயங்கள்லாம் எப்படி நிஜமாகும்? இங்கதான் ஒரு சூட்ச்மம் இருக்கு. வெற்றிய நாம ஏதோ பயணத்தோட முடிவா பாக்குறோம், ஆனா உண்மையில அது ஒரு ஆரம்பம்தான். பாருங்க, வெற்றியைப் போல வெற்றி தருவது எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது, ஒரு வெற்றி இன்னொரு வெற்றியை ஈர்க்கும். இது எவ்வளோ நிஜம் இல்லையா? நாம ஜெயிக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் அடுத்த பெரிய ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்குது. அந்த மொமெண்டம் தான் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த வெற்றி பயணத்துல நம்மள தடுத்து நிறுத்துறது எது? வெளியிலிருந்து வர்ற பிரச்சனைகளா? இங்கதான் நாம நம்ம பார்வைய கொஞ்சம் திருப்பணும். வெளிய பாக்குறத நிறுத்திட்டு நமக்குள்ள கொஞ்சம் எட்டி பார்க்கணும். அப்போதான் தெரியும் உண்மையான தடைகள் எங்க இருக்குன்னு. பயம், கோபம், பொறாம, பேராசை, லிஸ்ட் பெருசா போகுது. இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகள் தானே நம்ம நினைக்கலாம். ஆனா இந்த புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னா, இவங்க தான் நம்மளோட உண்மையான பெரிய எதிரிகள். நம்ம நிம்மதிய கெடுத்து நம்ம மனச ஒரு போர்க்களம் மாதிரி ஆக்குறதே இவங்க தான். யோசிச்சு பாருங்க, வெளியில இருக்கிற எதிரிகளை, அதாவது ஒரு ஆஃபீஸ் ப்ராஜெக்ட் இல்லனா ஒரு போட்டியாளரை சமாளிக்கிறது ஒரு பக்கம். ஆனா நமக்குள்ளே இருக்கிற பயம், கோவம், பொறாமை மாதிரியான எதிரிகள் கிட்ட போராடுறது இருக்கே, அதுதான் உண்மையான யுத்தம். இந்த ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. அசல் சண்டையே உள்ளுக்குள்ளதான் நடக்குது. ஓகே, எதிரி யாருன்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்ப அடுத்த கேள்வி, இவங்கள ஜெயிக்கிறது எப்படி? அதுக்கு என்ன வழி? கவலைப்படாதீங்க, அதுக்கும் ஒரு தெளிவான பாதைய இந்த நூல் நமக்கு காட்டுது. இது ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி. முதல்ல தன்னைத்தானே சரி செய்தல். நமக்குள்ள என்ன தப்பு நடக்குதுன்னு கவனிச்சு அதை சரி பண்ண ஆரம்பிக்கணும். ரெண்டாவது, அப்படி செய்யும்போதே நமக்குள்ளேயே ஒரு அமைதி உருவாகும். அந்த அமைதி கிடைச்சதுக்கு அப்புறம் 3வது ஸ்டெப், இந்த எதிரிகளை, அதாவது கோவம், பயம், இது எல்லாம் ஈஸியா நம்ம மனசு விட்டு வெளியே தேடலாம். சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். இப்போ நாம இந்த சிந்தனையோட உச்சக்கட்டத்துக்கு வர்றோம். ரொம்ப ஆழமான, ஒருவேளை புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமான ஒரு இடத்துக்கு. அந்த ஃபைனல் விக்டரி, அதாவது இறுதி வெற்றி அப்படின்னா என்ன? நாம் மனதை அழிக்கும்போது என் வெற்றி உன்னதமாகிறது. இது தாயுமானவர் சொன்னது. என்னது மனதை அழிக்கிறதா? கேட்கும்போதே கொஞ்சம் பயமா இல்லனா அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? ஆனா நில்லுங்க, இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஆமா, மனதை அழிப்பதுனா என்ன? நம்மளையே நாம அழிச்சுக்கிறதா? இல்ல அதோட உண்மையான அர்த்தம் என்ன? உங்க மனசுல ஓடுற இதே கேள்விக்கு தான் இப்ப நாம பதில் தேட போறோம். மனதை அழிக்கிறதுனா, நம்ம மனசுக்குள்ள 24 மணி நேரமும் ஓயாம பேசிட்டே இருக்குமே ஒரு குரல், அந்த நான், எனக்குன்னு சொல்ற அகங்காரத்தோட சத்தம், அது அமைதிப்படுத்துறது தான். ஒரு ரேடியோல ஒரே இரைச்சலா இருந்தா எப்படி பாட்டை கேட்க முடியாதோ அதே மாதிரி தான். அந்த இரைச்சலை நிறுத்தி ஒரு தூய்மையான, தெளிவான விழிப்புணர்வு நிலைக்கு வர்றது தான் உண்மையான வெற்றி. சுருக்கமா சொல்லணும்னா, உண்மையான வெற்றிங்கிறது வெளியில கிடைக்கிற ஒரு பதக்கமோ பணமோ புகழோ கிடையாது. அது முழுக்க முழுக்க ஒரு இன்சைட் ஜாப், நமக்குள்ள நடக்கிற ஒரு வேலை. நம்மளோட உள் எதிரிகளை ஜெயிச்சு மன அமைதியை அடையறதுதான். அதுதான் உண்மையான உன்னதமான வெற்றி. சரி, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற எதிரிகள்ல ஏதாவது ஒன்னையாவது ஜெயிக்கிறதுக்கு நீங்க தயாரா? அது ஒரு சின்ன பயமா இருக்கலாம், இல்ல திடீர்னு வர கோபமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அதை ஜெயிக்கிறதுக்கான முதல் அடிய இன்னைக்கே எடுத்து வைங்களேன். அந்த பயணம் இப்போ இந்த நிமிஷம் தொடங்கட்டும்.